லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் கிட்ஸுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வேக வச்ச கார்னை கொஞ்சம் ஒன்று பதிகமாக அரைச்சி வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் எங்கிட்ட வேறு எந்த காயும் கிடையாது. அதான் நீங்கள் ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோஸ், கேரட், கேபேஜ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட கார்ன் மட்டும் இருக்குது, நான் கார்ன் மட்டும் போடுறேன். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இன்னும் வதங்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன் நான். இதில் நீங்கள் மேஷ் பண்ண பொட்டேட்டோஸும் போட்டால் வேக வச்ச கேரட், கேபேஜ் எல்லா காயும் போட்டுக்கலாம். இப்போ நான் வெறும் கார்ன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இது எவ்வளோ ரைஸை மேஷ் பண்ணுறீங்களோ இந்த பால்ஸ் பண்ணி பேட்டி பண்ணுறதுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். அதனால நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ணுற டைம். நான் கொஞ்சம் ஆரிகனோ ஆட் பண்ணுறேன். இல்லை ஆரிகனோ இல்லைன்னா நம்ம ரெட் சில்லி, கரம் மசாலா அந்த இதுக்கு போயிடலாம். ஸ்பைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன்ஸ் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு எதுக்குன்னா இதெல்லாம் சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி வரும். ஸோ நம்மளுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு ரவுண்டாக பேட்டிஸ் மாதிரி தட்டிட்டு தவாவில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடும். இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கார்ன் இருக்குது, ரைஸும் இருக்கிறதுனால வயிறும் சீக்கிரமாக ஃபில்லிங் ஆகும். இது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மழைக்கு சுட சுட பேன் கேக்கும் காஃபியும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.